தெய்வீகத்தின் அடையாளம். ஆண்டார்குப்பம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல பொன்னேரிக்கு பக்கத்துல இருக்கு. சிவாபுரியில இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. உள்ள வந்து நான் முருகரை பார்த்த உடனே அறியாம கண்காலிங்க. ஏன்னா முருகர் அப்பேற்பட்ட அழகோட இருக்காரு. அதுவும் இப்படி ஒரு தோரணையோட அதிகார தோரணையோட முருகர் நிக்கிற அழகு பாக்குறதுக்கு 1000 கண் வேண்டும். அவ்வளவு பெரிய அழகா இருக்காரு. இந்த இடத்துல என்ன முருகர் பிரம்மாயிட்ட சொல்லியிருக்காருன்னா, இனி என் பக்தர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு நீ விதியே வந்து சரியா தான் எழுதணும், எந்த தவறாகவும் எழுதக்கூடாது. தமிழ் கடவுள் முருகன் நம்மளுக்கு அவர் முருகர் வந்து உலகத்துக்கே சொந்தமான நம்மளுக்கு மட்டும்தான் பந்தம். இன்னொரு பேரு அதிசயம் என்னன்னா, கலியுகத்துல இந்த முருகர் இங்க பெரிய அதிசயம் என்னன்னா, பாம்பன் சுவாமிகள் தன் முக்தி அடையறதுக்கு முன்னாடி கடைசியா வந்த கோவில் இதுதான். நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க ஆண்டார்குப்பம். அவ்வளோ சீக்கிரத்தில் தான் இந்த கோயிலுக்கு போக முடியாது. முருகரோட முழு அருள் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். முருகர் தாம் பக்தர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இது யாராலடா சொல்லிட்டு போய் பார்க்கும்போது நம்ம பிரம்மா தான் இந்த மாதிரி தலையெழுத்தை எழுதி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு முருகருக்கும் பிரம்மாக்கும் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது முருகர் வந்து இது பிரம்மா வந்து இந்த இடத்துல அடைச்சி வச்சிடறாரு. மேல இருக்க சிலையை பார்த்தீங்கன்னாலே தெரியும், முருகர் வந்து பிரம்மாக்கு புத்தி சொல்ற மாதிரி இருக்கும். பிரச்சனையை கேள்விப்பட்ட சிவபெருமானோ விஷ்ணு பெருமானோ முருகர்கிட்ட வந்து உடனே பிரம்மா வந்து ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. நான் ரிலீஸ் பண்ணனா ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆண்டார்குப்பத்துக்கு வர எந்த முருக பக்தனா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரம்மா எழுதின தலையெழுத்து வந்து செல்லுபடி ஆகாது. நான் எழுதுற தலையெழுத்து தான் வந்து இனிமேல் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்டயும் விஷ்ணு கிட்டயும் சொல்லிட்டு தான் அவரை வந்து ரிலீஸ் பண்றாரு. இந்த கோயிலை விசிட் பண்றதே ஒரு பாக்கியம். மறக்காம எல்லாரும்